சுமார் 25 லட்சம் வகையான பிறவிகளில் மானிடப் பிறவி அபூர்வமானது, அரிதானது, மேலானது, ஆக்க சக்தி அமையப்பெற்றது. இருந்தும் ஏன் இந்த அவலநிலை? அறியாமை, அறிந்து கொள்ள ஆர்வமில்லாமை, சொன்னாலும் கேட்காமை, விலாவரியாக விவரித்தாலும் புரியாமை, இன்னும் பல ஆமைகள். ஒரு ஆமை இருந்தாலே உருப்படாது என்றபோது இத்தனை ஆமைகள் குடிகொண்டால் மண்ணுக்கு மரம் பாரமாகும், மரத்துக்கு இலை பாரமாகும், பெற்றெடுத்த குழந்தை கூட தாய்க்கு பாரமாகும். உன்னையே நீ அறிவாய் என்றார் சாக்ரடீஸ். எல்லாம் உனக்குள்ளே என்றார் புத்தர். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்றார் விவேகானந்தர். மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே என்று கீதையில் பகவான் கண்ணன் சொன்னார். ஒரு பொருளை படிப்படியாக பகிர்ந்து அணு அளவில் சென்று அந்த அணுவையும் பிளந்து அதனுள் காணப்படும் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அவற்றையும் துளைத்துப் பார்த்தால் இறுதியில் தென்படுவது சக்தியே. ஒரு பெரிய காந்த துண்டை பல 100 துண்டுகள் ஆக்கிடினும் அந்த ஒவ்வொரு துண்டிலும் அந்த காந்த சக்தி இருப்பது போல ஒவ்வொரு மனிதனிடமும் பிரபஞ்ச சக்தியின் அம்சமாக மகாசக்தி குடிகொண்டுள்ளது. இந்த சக்தி தன்னிடம் உள்ளதை உணர்ந்த மனிதன் அதை உருப்பெருக்கம் செய்து பிரபஞ்சத்தையே ஆட்டி படைத்திருக்கின்றான்.